சுமந்த சுத்தருக்காகவே சீக்கிரம் தோன்றிடுவார். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவீர். பரிசுத்தமாக்க ஜீசஸ் பறந்து வந்திடுவீர். பாவம் இல்லாமலை காத்திடும் நமக்காய் பரன் இயேசு வந்திடுவார். பாவம் இல்லாமலை காத்திடும் நமக்காய் பரன் இயேசு வந்திடுவார். இயேசுவுக்காக ஏகத்தின் இன்ப சுகங்களை வெறுத்தே, இயேசுவுக்காக ஏகத்தின் இன்ப சுகங்களை வெறுத்தே, சிலுவை சுமந்த சுத்தருக்காகவே சீக்கிரம் தோன்றிடுவார். சிலுவை சுமந்த சுத்தருக்காகவே ஆமென். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் ஒன்றாய் பறந்து வந்திடுவீர். பாவம் இல்லாமலை காத்திடும் நமக்காய் பரன் இயேசு வந்திடுவார். பாவம் இல்லாமலை காத்திடும் நமக்காய் பரன் இயேசு வந்திடுவார். பாவம் இல்லாமலை காத்திடும் நமக்காய் பரன் இயேசு வந்திடுவார். Thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. We praise you. Radidosida la baushabakatida mankara baushabala barabalatida karabana mana mankatuda. Thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Thank you, Lord. Thank you, Lord. We thank you, Jesus. We thank you, Jesus. We praise. Stotram Yeswe. Stotram Yeswe. Tuda bakara baushabala bantuda. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. O Rabdilanti dati arabausara karaushabala bana mana mana tuda. Bedadiran dilausara bakatudan kashabala barabana mana tuda. Yeswe, stotram Yeswe, stotram Yeswe, stotram. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you, we praise you, we praise you. Stotram Yeswe, stotram Yeswe, stotram Yeswe, stotram Yeswe. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise, we praise, we praise you. Thank you, Jesus. 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 நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கவும், நமக்குள் இருக்கிற இருளை அகற்றவும், தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த சுத்திகரிப்பின் நாட்களை தேவன் நமக்கு தந்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் பாடினோம், பரிசுத்தமாக்கப்பட்டோரே பறந்து வந்திடுவீர். Now we sang the song, all those who are sanctified, just fly and come. இது தேவன் சொல்லுகிற வார்த்தை. This is the word that God said. அது நாம் பாட்டாய் பாடுகிறோம். And we sang that as a song. இன்னும் கொஞ்சம் நாட்கள் நிஜமாகவே தேவன் இதை சொல்ல போகிறார். And at a few more days God is going to say it very truly. அன்றைக்கு அப்பொழுது அந்த க்ஷண பொழுதில் நிறைய கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ்தே ஜனங்கள், பூர்ணமாக்கப்பட்டவர்கள் இந்த பூமியை விட்டு மறைந்து போய் தேவனோடு கூட இருக்க போகிறார்கள். And at that moment many people, sanctified people and people who are perfected, they will all be disappeared from this world. அன்றைக்கு நாமும் காணாமல் போக வேண்டும், கைவிடப்படக்கூடாது. அதற்காக தான் இங்க வந்திருக்கிறோம். And on that day we also should be disappeared and we should not be left behind. For that reason we have come here. ராபோஜனத்துக்காக அல்ல. It is not for the communion. ராபோஜனமும் வருகைக்காக, நான் வருமளவும் இதை செய்யுங்கள். And even the communion, it is for the coming of the Lord. Till I come, you do in remembrance of me. தேவனும் நம் மத்தியில் நம்மோடு ஒத்துழைக்க, நம்மை சரிப்படுத்த வா என்று சொல்லும்போது நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட அவர் நம் மத்தியில் தான் இருக்கிறார். And even God also is in our midst, so that we also might cooperate along with him. And when he says come, we also should go along in his call. ஆனால் அவரோடு ஒத்துழைக்காமல் இருப்பதற்கு நமக்குள் சோம்பேறித்தனம் உண்டு, நமக்குள் மூடத்தனம் உண்டு, நமக்குள் குருட்டாட்டம் உண்டு, அசதி உண்டு, தூக்க மயக்கம், நிர்விசாரம், எத்தனையோ தவறான நெகட்டிவான காரியம் நமக்குள் இருக்கிறது. And we have all this laziness and all this blindness and all slothfulness, everything is there, so that we might not cooperate with him. ஆகையால் இதெல்லாம் போகணும். ஆண்டவரோடு கூட நாம் சேர்ந்து நாம் ஒத்துழைக்க வேண்டும், அதற்காக நாம் பலனடைய வேண்டும், அதற்காக இங்க வந்திருக்கிறோம். And all these things should go away from us. We all should cooperate along with the Lord, and we need that strength for that, and that's the reason we have come here. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது, when Adam and Eve they committed sin, முதலாவது பாடுபட்டது ஆதாம் ஏவாள் அல்ல, தேவன் தான். The first person to suffer, it is not Adam and Eve, but God himself. முதல் அவர்கள் அந்த பழத்தை புசித்த போது ஆண்டுடைய உள்ளம் உடைஞ்சு போச்சு. The moment they ate that fruit, the heart of the Lord, it was broken. ஏன்னா ஆண்டவர் நேசித்த அந்த மனுஷன், இவங்க தான் என்னுடைய மனவாட்டியா மாறப்போகிறார், அந்த மனுஷன் மீறி விட்டான், கீழ்ப்படியாமை காட்டி விட்டான், பாவத்தினால் கரைப்பட்டான், பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டான் என்று கேட்கும்போது அது ஒரு உண்மையாவது ஒரு ஹார்ட் பிரேக்கிங், அது ஒரு காதல் தோல்வியை போல. அது And the moment that he heard that man ate that fruit, immediately there was a heartbreaking in God, so that man, because he loved him so much, he was his bride, he is supposed to be his bride, and he transgressed his commandment. It is equivalent to love failure. It is equivalent to love failure. ஆண்டவர் நாமும் இன்றைக்கும் நாம் கோபப்படும் போது, ஒரு கெட்ட வார்த்தை பேசும்போது, ஒரு பொய் சொல்லும் போது, ஒரு இச்சைக்கு இடம் கொடுக்கும் போது, அதுவும் ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்கிறது. Even so, when we get angry, when we speak some bad words and give room some of the lust, that also it is heartbreaking to God. அப்போ அதை பற்றி தான் இன்றைக்கு காலையில் ஒரு வசனத்தை வாசித்தோம். 139ஆம் சங்கீதம் கடைசி வசனம். That's what we read in the morning of fasting prayer, Psalms 139, the last two verses. வாசியுங்கள். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆண்டவரே நீரே பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். Oh Lord, see if there is any wicked way in me and lead me in the way. இங்கிலீஷ்ல வேற மொழிபெயர்ப்பு அங்க வேதனை உண்டாக்கும் வழி, see if there's any way that causes you pain, O God, and lead me in the way everlasting. அப்போ ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறதான வார்த்தைகள், சிந்தனைகள், பார்வைகள், பேச்சுகள், கிரியைகள், இதெல்லாம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறதா என்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட சேர்ந்து நாம் ஆராய்ந்து பார்த்து அதை அகற்றி நித்திய பாதையில் நாம் நடக்க வேண்டும். And we should examine ourselves with the help of the Spirit of God, all this, if there are any wicked ways in me, or
or any painful ways that is found in us, and we should remove all these things and go in the way everlasting. சில கொடுமையான கொலைகாரர்கள் இருக்கிறார்கள். There are some cruel murderers. கொலை செஞ்சிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்ல மாட்டார். கொலை செஞ்சிட்டு கொலை பண்ணப்பட்டவங்களுடைய ரத்தத்தை நக்கி பார்ப்பாங்க, டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. The moment they murder a person, they will not say, oh, I've killed a person, but after they committed a murder, they will lick the blood of that person who was murdered and say it is good. இது போல நாம் ஒரு தப்பு பண்ணும்போது ஆண்டவர் வேதனைப்படுகிறார், அதெல்லாம் உணர மாட்டோம். நம்ம தப்பு பண்ணிட்டீங்க நியாயம் பேசிட்டு இருப்போம். So also when we commit a sin, we will not be grieved saying God is so grieved because of us, but however we will try to justify our sin. நம்முடைய ஆடம்பரத்தினால நம்ம சந்தோஷமா இருக்கோம், ஆண்டவர் அழுதுட்டு இருப்பார். Because of our fashionable ways of things, we will be very happy, but however God is grieved. நாம் ஒரு சினிமா பார்க்கிறதுனால நமக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் அழுதுட்டு இருப்பார். Seeing a movie, it will be very joyful to us, but God will be crying. ஏனென்றால் நாம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டவர்கள், அவருடைய ஆஃப்ஸ்பிரிங். அது அப்படி இருக்கு. we are the offspring of God. அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல எத்தனாவது வசனம்? 25, 26, 27, 28. 28ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று நாம் அவருடைய சந்ததி, நாம் அவருடைய அவரிடத்திலிருந்து நாம் புறப்பட்டவர்கள். அப்படிதான் இங்கிலீஷ்ல அவரிடத்திலிருந்து புறப்பட்டவர்கள். We are his offspring. அப்போ அதனாலதான் அவருக்கு வேதனை. நாம் மரமோ செடியோ பழமோ பூனையோ அல்ல. பூனை எல்லாம் அவரிடத்திலிருந்து புறப்பட்டது அல்ல, செடியில் அவர் உண்டாக கடவுள். ஆனால் நாம் அவரிடத்திலிருந்து புறப்பட்டவள். நம்முடைய ஆத்மா அவருடைய சுவாசம், அவர் உள்ளே இருந்து வெளியே வந்தது. அது And we are not like the bees and all the plants of this earth, because all this were created, but we are his offspring, because our soul is his breath. அதனாலதான் நாம் தப்பு பண்ணும்போது அவருக்கு அங்க வேதனை உண்டாகுது. And that's the reason when we commit a sin, it is so much grief to him. அந்த வேதனை நாம் உணராததனால தான் ஜாலியா தப்பு பண்றோம், சந்தோஷமா. And because we are not able to realize the grief, we are committing the sin so joyfully. அதனால அவரை வேதனைப்படுத்துகிறதான வழி நமக்கு இருக்கிறது உண்டோ என்று ஆராய்ந்து பார்க்கவும், அதை அறிந்து அதற்காக மனம் திரும்ப மனஸ்தாபப்பட மன்னிப்பு கேட்க கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். So God should sanctify ourselves so that we might understand examine all the ways that causes grief to him and confess it and be cleansed. ஆண்டவர் வேதனைப்படுவதை நாம் உணரும் போதுதான் அதுதான் உணர்வுள்ள இருதயம். So when we understand of the grief of the Lord, that is understanding heart, sensitive heart. sensitive heart. அப்போ அந்த sensitive உணர்வுள்ள இருதயம், ஆண்டவர் துக்கப்படுறார், எனக்கு நல்லா தெரியுது நான் பண்ணது அவருக்கு ரொம்ப துக்கப்படுறார், அதை உணர வேண்டும். So we should always have a sensitive heart saying, oh my God is so much grieved. அப்போ அது இல்லாவிட்டால் நாம் தவறு செய்வோம், அவரை மறுபடியும் சிலுவையில் அறைந்து கொண்டிருப்போம். And if we do not have it, we will commit all our sin, and again we will crucify him on the cross. நேற்று ராத்திரி அதுதானே பார்த்தோம், அவரை பிரியப்படுத்துகிறதான அந்த வாழ்க்கையை தேவன் தர வேண்டும். Yesterday night only we saw we need to have a life that pleases him. ஆதாமேவால் துக்கப்படுத்தினது தேவனை துக்கப்படுத்தினது போல நாம ஒவ்வொரு நாளும் அவரை வேதனைப்படு நம்மிடத்தில் அவர் சந்தோஷமா இருக்கிறதை விட அதிக கண்ணீர் தான் வடிக்கிறார் என்று சொல்லுகிறோமா? And every day as Adam and Eve they grieve the Lord more than making him joyful, are we grieving him so much? நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. நாம் பல நியாயம் எல்லாம் பேசுவோம், சாக்கு போக்கு சொல்லுவோம், அவங்க பண்ணாங்க அதனால தான் நாம் பண்ணுவோம் என்று மற்றவருடைய காரணங்கள் எல்லாம் காட்டுவோம். ஆனால் தேவனை துக்கப்படுத்துகிறோம். We might give so many excuses and we'll try to justify ourselves or blame others, but however in reality we are grieving him. ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற இந்த வழிகளை கர்த்தர் நமக்கு மன்னிக்க வேண்டும். The Lord should forgive all the ways that causes pain to our God. மறுபடியுமாக அவரை மாத்திரம் பிரியப்படுத்த நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போமாக. Once again let us submit ourselves so that we might please only him. என்னை பார்க்கும்போது, என் உடன் ஊழியக்காரர்களை பார்க்கும்போது, என் சபையை பார்க்கும்போது என் ஆண்டவர் சந்தோஷப்பட வேண்டும். When God sees me, when God sees my co-workers, when God sees my church, God should be pleased. என்னை பார்க்கும்போது, என் மனைவியை பார்க்கும்போது, என் பிள்ளைகளை பார்க்கும்போது, என் குடும்பத்தை பார்க்கும்போது
கர்த்தர் என்னிடத்தில் சந்தோஷப்பட வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். We should also say, when God sees me, when God sees my family, my children, God should be pleased or joyful. கடந்த நாட்களில் கர்த்தரை துக்கப்படுத்தினதை கர்த்தர் மன்னிப்பாராக. Let God forgive all the ways that have grieved our God. நம்மை நினைத்து நினைத்து அவர் அழுததை அவர் மன்னிப்பாராக. Let God forgive all the things that he cried for us. மறுபடியும் அவருடைய கண்கள் கிருபை பெற்று முன்னேற அவரை பிரியப்படுத்த நாம் ஒப்பு கொடுப்போமாக. Let us submit ourselves so that we might have grace in his sight, and let us progress. ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who submit, lift up your hands. நாம் செய்வதெல்லாம் அவருக்கு பிரியமாய் இருக்கட்டும். All that we do, let it be pleasing to நாம் him. நினைப்பதெல்லாம் அவருக்கு பிரியமாய் இருக்கட்டும். All we think, let it be pleased to him. ஒப்பு கொடுத்து நாம் கொஞ்சம் ஒரு நிமிடம் பேசுவோமாக. Submitting ourselves, let us talk to God for 1 minute. ஆண்டவரே, நான் செய்வதெல்லாம் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். Oh Lord, all that I do, let it be pleased in thy இதற்காக sight. ஆவியானவரே நீர் என்னை ஆட்கொள்ளும். For this, O Spirit of God, take rule over me. இனிமேல் நான் உம்மை வேதனைப்படுத்த கூடாது. Henceforth I should not grieve you. கடந்த நாட்களில் உம்மை துக்கப்படுத்தி நடந்ததை மன்னியும் ஆண்டவரே. Oh Lord, forgive all the things that have grieved you in the past. நான் என்னை பிரியப்படுத்த முடியாய் நான் சுயநலமாய் நடந்ததை மன்னியும் ஆண்டவரே. Oh Lord, forgive me all my selfish things where I walked in my own ways. ஒரு நிமிடம் கர்த்தரோடு தொடர்பு கொள்வோமாக. For 1 minute, let us connect with God. நாம் நம்முடைய தொடர்பை புதுப்பிப்போமாக. Let us renew a connection with God. புதிய தீர்மானத்தோடு ஏனோக்கே போல ஆண்டவரோடு சஞ்சரிப்போமாக. Let us come as Enoch, he walked with God. Let us walk also with God with new decisions. இயேசுவே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் கிருபை தார். வேதனை உண்டாக்குகிறதான எல்லா வழிகளை நீர் மாற்றி இயேசுவே, உம்மை மாத்திரம் பிரியப்படுத்த முடியாய் நீர் உதவி செய்து பாதுகாத்து நடத்தும் இயேசுவே. ஆண்டவரே, வந்திருக்கிற நாங்கள் எல்லாம் உம்மோடு தொடர்பு வைக்கிறோம். எங்களுடைய துன்மார்க்கமான வழிகளை நீர் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை போல மாற, உம்மை மாத்திரம் பிரியப்படுத்த நீர் கிருபையை தர வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதி, எங்களை நடத்த வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய புனித ரத்தத்தினால் எங்களை கழுவும் இயேசுவே. ஜீசஸ், thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்குகிறதான வழிகளை மாற்றி போடும் பிசாசோடு சேர்ந்து உம்மை நாங்கள் வேதனைப்படுத்த கூடாது ஆண்டவரே. இதோ எங்களை ஒப்படைக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்படைக்கிறோம். உம்மை மாத்திரம் பிரியப்படுத்த முடியாய் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. We thank you Jesus. Thank you Jesus. தேவனே, எங்களை ஆசீர்வதியும் அப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. விடுதலை தாரும் இயேசுவே. Thank you Lord. We thank you Jesus. We thank you Jesus. சுத்திகரியும் இயேசுவே. உமது பரிசுத்த நாமம் உயர்த்தப்படட்டும். உம்முடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படட்டும். கிருபையை தார், கிருபையை தார் ஆண்டவரே. ஜீசஸ், ஸ்தோத்திரம் இயேசுவே. சுத்திகரியும் நேசரே, சுத்திகரியும் நேசரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதான விஷயத்தில், in the matters of pleasing our God, மற்றவர்கள் துக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். Though others might get grieved, but however we should please our God. சில நேரத்தில் நாம் மாம்சீகமானவர்களா இருக்கிறதுனால அதர்சனமான தேவனை விட தரிசிக்கக்கூடிய மனுஷர்கள் தான் நமக்கு முக்கியமா இருக்கிறதுனால அந்த மாம்சத்து நிமித்தம் தேவனை துக்கப்படுத்தி மனுஷர்களை பிரியப்படுத்துகிறோம். Sometimes because we are carnal, we are not able to see the invisible God, and because we see the people who are visible, then we are more concerned of pleasing men rather than God. கர்த்தர் அதை மன்னிக்க வேண்டும். God should forgive that. மனுஷர்களை பிரியப்படுத்தவும் நம்மை நாமே பிரியப்படுத்தவும் தேவனை துக்கப்படுத்தினதை தேவன் தயவாய் மன்னிக்க வேண்டும். God should forgive all the things that where we try to please ourselves, please others, and grieve our God. அப்படி செய்தவர்கள் கரங்களை உயர்த்துவோம். All those who committed, lift up your hands. என்னை பிரியப்படுத்த முடியாம மற்றவர்களை பிரியப்படுத்த முடியாம நான் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோம். All those who accept saying, I try to please myself, I try to please others, and I grieve my God, lift up your hands. ஒரு நிமிடம் அப்படியே கரங்களை உயர்த்தி மன்னிப்பு கேட்போமாக. For 1 minute, lift up your hands and ask forgiveness of the Lord. கர்த்தரோடு ஒப்புரவாகுவோமாக. Let us reconcile ourselves with God. ஆண்டவரோடு பேசுவோமாக. Let us talk to God. அவர் நமக்கு முன்பாக பிரதான ஆசாரியனாக இரத்தத்தை அவர் கையில் வைத்திருக்கிறார். As a chief priest, he is standing before us and blood in his vessel. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது
when we ask forgiveness of the Lord, அவருடைய சொந்த இரத்தத்தில் அவருடைய கையை முக்கி அவர் நம்மை அவர் சுத்திகரிப்பார். and he will put his hands in his own blood and he will cleanse us. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை If ஆவீர்கள். the Son shall set free, he shall be free indeed. நம் பாவங்கள் அறிக்கை செய்தால் நம்மை அவர் கழுவ சுத்திகரிக்க அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். If we confess our sins, to cleanse all our sins, he is righteous. இயேசப்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களையே பிரியப்படுத்தி நடந்ததை மன்னியும் அப்பா, மற்றவர்களை பிரியப்படுத்த முடியாது நம்மை துக்கப்படுத்தினதை மன்னியும் ஆண்டவரே, இரத்தத்தினால் கழுவும் அப்பா, பரிசுத்தப்படுத்த வேணும் ஆண்டவரே, சுத்திகரியும் இயேசுவே, விடுதலை தார் பரம தகப்பனே, பிரதான ஆசாரியரே, இரத்தத்தினால் கழுவும் இயேசுவே, சுத்த மனசாட்சியை தார், கிருபை தார், விடுதலை தார் இயேசுவே, விடுதலை தார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. O Rabbala Bhakti Dankara Shabakati Dankara Magnahadara Santru Siram Dalantara. Thank you Jesus, we thank you Jesus, we thank you Jesus. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே, கிருபையை தார், ஜீவனை தார், விடுதலையை தார் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus. கர்த்தர் நம்மை மன்னித்து இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் காலையில் வெளிப்படுத்தின இன்னொரு காரியம், The thing that the Spirit of God he revealed in the morning. நாம் சில தவறுகளை செய்யும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அறிக்கை. When we commit some faults, the thing that God expects from us is confession. ஆனா நமக்குள் சுயம் என்கிற ஒரு காரியம் உண்டு. But however, there is something called self in us. சுயம் என்று சொல்லும்போது நாமே நம்மை ஒரு விக்கிரகமா வைத்து நம்மை வணங்கி கொண்டிருக்கிறோம், அதான் அந்த சுயம். And self is something that we make ourselves as an idol and we worship it. அதை யாரும் தொடக்கூடாது. No one should touch it. என்னை யாரும் தப்பா பேசக்கூடாது. No one should speak or fall wrong about me. தொட்ட போது அந்த சுயம் தன்னுடைய படத்தை எடுக்கும். The moment that somebody touches us, immediately it will rise up. அப்போ அதெல்லாம் மாற வேண்டும். All these things should be changed. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. Jesus is not such a person. அவர் சுயமற்றவர். அதனால்தான் மற்றவர்கள் அவரை குற்றப்படுத்தினா அவருக்கு கோபமே வரல. அப்படிப்பட்டவர்களையும் நேசித்தார், மன்னித்தார். He is void of self, and that's the reason if somebody has accused him, he did not even open his mouth and he was silent. அப்ப தேவன் நம்மிடத்தில் அந்த அறிக்கையை எதிர்ப்பு, நீ தப்பு பண்ண அறிக்கை பண்ணு என்று எதிர்பார்க்கும் போது அந்த டைம்ல நம்ம ஒரு சாக்கு போக்கு சொல்றது, அவங்க பண்ணாங்க, அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, நான் பண்ண என்ன தப்பு என்று நியாயம் பேசுறது, இப்படி எல்லாம் நம்மை நீதிகரிக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. At times when God expects us so that we might confess all our faults, then we try to give so many excuses and reasons saying such and such person are doing, why should I not do? So we should not justify and speak ourselves. இன்னைக்கு மத்தியானம் கூட எனக்குள்ள ஒரு கோபம் வந்தது. Even this afternoon I had some anger. அப்புறம் ஜெபத்தில் உட்காரும் போதுதான் அந்த புத்தி தெளிந்தது. And only when I sat in my prayer, I had that sober mind. இது போல நமக்கு புத்தி தெளிவில்லாமல் போகும்போது நம்முடைய கோபம் நமக்கு பல நியாயங்களை சொல்ல, யார் என்ன சொன்னாலும் ஒத்துக்கொள்ள, நான் தான் சரி என்று அந்த ஆர்குமெண்ட் நடந்துட்டே இருக்கும் மைண்ட்ல. So if we do not have that clear or sober mind, we will not have that thing about our anger. So whoever might say about us, we will not be pleased, we will not be satisfied saying all that I do is right. ஆகையால் நம்மை நாமே நீதிகரிக்கிறதான அந்த சுபாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து நாம் அக்கிரமத்தை சுமக்கிறவர்களாக, குற்றங்களை சுமக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். So we should be a person who should not justify ourselves, and we should be a person who bear the iniquities and accept the faults. மற்றவர்கள் நம்மை தவறாக குற்றம் சாட்டினாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள, குற்றவாளியாய் மாற நாம் தாழ்த்த வேண்டும். இதுதான் இயேசுவின் சுபாவம். அவர் சிலுவையில் யாருக்கு அறையப்பட்டார்? குற்றவாளியாக, தான் செய்யாத குற்றத்திற்காக
மௌனமா இருந்தாரு, அதே போல் நாமும் மௌனமா இருக்க வேண்டும். Others might falsely accuse us, so we should accept it as though we have done something wrong, as because Jesus, he did not commit any sin, but however he was so silent, so also we should be. அந்த சுபாவம் எத்தனை பேருக்கு வேண்டும்? How many of you need that character? நாம் மௌனமா இருக்கும்போது நம்முடைய நியாயம் நம்மை விட்டு எடுக்கப்படும், குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும், ஒன்றுமே செய்யாமல். And when we be silent, our justice will be taken away from us, and also that fault will be proved against that, but we should be silent. இப்படி நாம் தப்பு செய்யாமலே நாம் மற்றவர்களால் குற்றம் தீர்க்கப்படும் போது அதை நாம் நல்ல மனசோடு ஏற்றுக்கொண்டு, பரவாயில்ல, இது இயேசு நடத்துற பாதை, நானே குற்றவாளியா மாறுறேன் என்று சொல்லி குற்றப்படுத்துகிறவர்களை நேசிக்கும் போது ஜீசஸ் பரலோகத்துல பார்த்து குதிப்பார் தெரியுமா, சந்தோஷத்துல. So when we are being falsely accused, and when we accept it, and when we take that in the right attitude, then Jesus will be joyful in heaven seeing this. அப்போ அவரை சந்தோஷப்படுத்த வேண்டுமா, இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பாம்பு ஆட விட வேண்டுமா? Is it that we should make him joyful, or is it we should make that serpent in us to take up? அந்த சுயம் சாக வேண்டும். That self should be killed. சுயம் சாக வேண்டும் என்றால் அதை குற்றப்படுத்த நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். And if that self should be killed, we should give room so that it might be accused. அதனால அதற்கு நாம் இப்பொழுதும் ஒப்பு கொடுப்போமாக. So for that, let us submit ourselves now. இயேசு நடந்த பாதையில் நானும் நடக்க வேண்டும். I should also walk in the path where my Jesus has gone. இன்னசென்ட்டாக நிரபராதியா இருக்கும் பொழுதே நான் குற்றப்படுத்தப்பட வேண்டும். Even as I am innocent, I should be accused. நியாயமே பேசக்கூடாது, மௌனமா இருக்க வேண்டும். I should not speak any justice, but I should be silent. என்னை அக்யூஸ் பண்ணுகிறவர்களை, குற்றப்படுத்துகிறவர்களை நான் நேசிக்க வேண்டும். I should love them that accuse me. அந்த கிறிஸ்துவின் ஆவி வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who say that I need that spirit of Christ, lift up your hands. இதுதான் கிறிஸ்துவனுடைய ஆவி. This is the spirit of Christ. இப்படிப்பட்ட பாதையில் நடத்தும் போது அவரே போல நம்முடைய ரியாக்ஷன் காணப்பட வேண்டும் என்று அவர் பார்த்து கொண்டே இருப்பார். When we are being led in such a path, he is always expecting us so that we might react as he has reacted. சத்துருக்களை நேசிக்கும் போது, when we love our enemies, மற்றவர்களை மன்னிக்கும் போது, when we forgive others, மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்து ஜெபிக்கும் போது, when we intercede and pray for others, மலை பிரசங்கத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படி ஜீவிக்கும் போது, when we live according to the words that God preached on the Sermon on the Mount, நம்முடைய நேசர், நம்முடைய ஆண்டவர் அதிகமாய் சந்தோஷப்படுவார். our beloved, our God will be rejoicing greatly. நமக்குள்ள இருக்கிற எல்லா கசப்பையும், வைராக்கியத்தையும், கோபத்தையும் எல்லாவற்றையும் மாற்றி போடுவோமாக. So let us change all our resentment, bitterness and all our zeal out of us. நம்முடைய நீதி நியாயம் கர்த்தரிடத்திலிருந்து வரட்டும். Let our justice and all our things come from God. நாமோ எல்லாரையும் நேசிக்க பழக வேண்டும். But however, let us be exercised to love everyone. நம்மை வெறுக்கிறவர்களையும் நேசிக்க பழக வேண்டும். Let us be habituated to love others who hate us. கிருபை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who say I need that grace, lift up your hands. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லக்கூடிய கிருபை வந்து கொண்டிருக்கிறது. The grace is coming wherein we can say I can do all things. யார் மேல் நம்ம கசப்பு இருந்திருக்கிறோம் அவர்கள் அத்தனை பேரையும் நேசிக்க கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. The power of God is descending so that we might love everyone whom we are hated. பலவிதமான சாக்கு போக்குகளையும் காரணங்களையும் சொல்லி நம்முடைய கசப்புக்கு ஒரு நியாயம் சொல்லிக் கொண்டிருந்தோமே, அத்தனை பேர் காரியங்களையும் குப்பையில் போட்டு கர்த்தருடைய கிருபை பெற்று மன்னிப்பு கேட்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். God is going to help us so that we might put everything in the dust where we try to give excuses and reasons not to forgive them. 5 நிமிடம் அந்த கிருபை பெற்றுக் கொள்வோமாக. For 5 minutes let us receive the grace. மன்னிக்கிற கிருபையினால் நனைக்கப்படுவோமாக. Let us be drenched with the grace to forgive. அந்த வெறுப்பையும் வைராக்கியத்தையும் மாற்றி போடுவோமாக. Let us change that hatred and zeal. தாழ்த்தினால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். If we humble ourselves, God is on our side. தாழ்த்தினால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்மை எதிர்ப்பவன் யார்? If we humble ourselves and God is on our side, who can be against us? ஓ ரமா சந்தில பர்னா சதியாக ஜர்ப சத்ரி அபர் ரமனா துடா நெபா ரபா ஷபா கத்துடா கரமந்திடா கலமங்கரா துடா கரா திரா ஷபா ரமனா துரமனா கரா துரா. Jesus.
Yeshua. Jesus, Yeshua. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Yeshua. Jesus, Yeshua. Thank you, Lord. கிருபை தார், விடுதலை தார், பரிசுத்தம் தார். Yeshua. Pura bagdala gada gadi sabaramana mankara tuda. Thank you, Jesus. Thank you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. இறைவன் தேவனே, ஆசீர்வாதத்தின் தேவனே, பலப்படுத்தும் கிருபையை தார், மன்னிக்க கிருபை தார், மன்னிப்பு கேட்க கிருபை தார், மௌனமாய் இருக்க கிருபை தாரும், அக்கிரமங்களை சுமக்க கிருபையை தாரும் இயேசுவே. Thank you, Jesus. We praise, we praise. Jodra, 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 jodra. கிருபை தரவேன், கிருபை தரவேன், கிருபை தரவேன். பரிசுத்தரே ஆசீர்வதி, பரிசுத்தரே ஆசீர்வதி. திடகராதினா ஷபகர மங்கல மக்கதினா கசரபாதுடா. Thank you, Jesus. Jesus, we praise you. Jodra, 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 jodra. சுத்திகரிப்பீரே, சுத்திகரிப்பீரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you, Lord. Thank you, Jesus. பலப்படுத்தும் இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. கிருபை தாரும் இயேசுவே, கிருபை தாரும் இயேசுவே, கிருபை தாரும். நம்முடைய முன்னாள் தலைமை பாஸ்டர் வில்சன் அவர்கள் ஒரு முறை இப்படி சொன்னார். Our former chief pastor, Pastor Wilson Joseph, he said so. அவருக்கு மேல இருந்துதான் ஒரு பாஸ்டருடைய தவறை மறைத்து கொள்ளும்படியாக அவர் தன்னை குற்றவாளியாக்கி நிறைய திட்டு வாங்கினாராம். And so that he might cover the mistake of a pastor that is above him, and so that he might cover that fault, he made himself to accepted that mistake in himself. He got scolded by many people. He got scolded by many people because of that. அது எவ்வளவு ஒரு விசாலமான ஒரு பெரிய இருதயம் பாருங்க. See how broad mindedness it is. நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தப்ப மறைச்சிட்டு அடுத்தால குற்றவாளியாக நம்ம தப்புக்கு அடுத்தால திட்ட வாங்கி வச்சிருவோம். But however, in our case, we will try to put the blame upon others, and we will try to put all the scoldings upon others. கிறிஸ்துவினுடைய சுபாவம் நம்முடைய சுபாவமாய் மாறட்டும். Let the mind or the character of Christ be our character. மன்னிக்க, மன்னிப்பு கேட்க, மறக்க, மௌனமா இருக்க, மற்றவருடைய குற்றத்தை நம்முடைய குற்றத்தை போல ஏற்றுக்கொள்ள, அதுதான் கிறிஸ்துவினுடைய சுபாவம். To ask forgiveness, to forgive, to forgive others and accept others' faults, and so that we might reflect the character of Christ. நாம வாக்குவாதம் பண்ணும்போது, சண்டை போடும்போது, எதிர்க்கும் போது நாம் ஆவிக்குரிய குழந்தைகள் என்று பைபிள் சொல்லுகிறது. When we argue and when we try to justify ourselves, then we are called as babes in spiritual life. அந்த குழந்தைத்தனமான சுபாவங்களை கர்த்தர் மாற்றி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Let God help us so that God should change all the babes, character of babes, and let it have the fullness of the measure of the stature of Christ. இதற்காக கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு காரியத்துக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு 500 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். For one thing, we all together are going to offer 500 praises. அது நாம் எல்லாருக்கும் நம்முடைய நாவின் மேல் ஒரு ஜெயத்தை தர வேண்டும். The thing is, for all of us, God should give some victory over our tongue. எதை சொல்ல வேண்டும், எப்பொழுது சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது,
யாரிடத்தில் சொல்ல வேண்டும், யாரிடத்தில் சொல்லக்கூடாது, இதெல்லாவற்றையும் புரிந்து கொள்ள ஒரு ஞானத்தை பெற வேண்டும். We should receive that wisdom and what we should say, when we should say, to whom we should say, and how we should say. We all need to have a wisdom to say so. யாக்கோபு சொல்லுகிறார், ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தால் அவன் பூரண புருஷன். And James says, if a man is right in his word, he is a perfect person. இந்த வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். இவ்வளவு கரெக்டான வார்த்தை பாரு. நாம் எல்லாரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். நாவை அடக்குகிறவன் முழு சரீரத்தையும் அடக்குவான். And he could control a tongue, he can control the whole body. அதாவது இந்தியாவில வண்டி ஓட்டி பழகுறவன் எங்கேயும் ஓட்டலாம், அவ்வளவு டிராபிக் இருக்கு இந்த இடத்துல. அதே போல நாவே கண்ட்ரோல் பண்ணுகிறவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். A person who drives a vehicle in India, he can drive a vehicle anywhere in the world. So also a person who can control his tongue, he can control his whole body. அதே அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நாவும் நெருப்பு தான், அந்த நெருப்பு நரகத்திலிருந்து வந்த நெருப்பு என்று சொல்லுகிறது. And at the same chapter, the 6th verse says, our tongue is a fire, and that fire, it comes out of hell. அப்ப அந்த நாவு நரகத்தினுடைய அக்னியினால் கொளுத்தப்பட்டு இந்த ஆயுள் சக்கரத்தை கொளுத்து. அதன் அர்த்தம் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கோம், நான் சாதாரணமா நடந்துட்டு இருக்கோம், இந்த நாக்கு என்னமோ பேசி அத்தனை பேருடைய திசையை திருப்பி என்ன சொன்ன அப்படி நாங்க வேலையை விட்டுட்டு உடனே ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்கும், ஒரு சண்டை ஆரம்பிக்கும். அது நாள் கணக்கா போகும், அது பக்கத்து வீட்டுல போகும், அது சொந்தக்கார மத்தியில போகும். இதே இந்த நாவு பண்ற வேலைக்கு அளவே கிடையாது. And that fire from out of hell, it will come and it will burn all the course of nature, and one thing, it will be spoken in one house and it will go on spreading to many places. அப்போ இதை அடக்குவதற்காக நாம் இப்பொழுது 500 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். To control or to tame this, we are going to offer 500 praises. நான் சமீபத்துல ஒரு ஆளை பற்றி யாரோ தப்பா பேசினதை நான் கேள்விப்பட்டேன். Recently I happened to hear of a person speaking about evil of other person. நான் நினைச்சேன் அவங்க கிட்ட நான் சொல்லக்கூடாது, ஏன்னா தெரிஞ்சிருச்சுன்னா துக்கப்படுவாங்க. And I thought, if at all I can share this message to that person, I should not share. I should not share that message, because if he hears that, he will be grieved. அந்த ஆள் கேட்டா துக்கப்படுவாங்க, இது அவங்களுக்கு தெரியவே கூடாது. திடீர்னு பார்த்தா அவங்களே வந்து சொன்னாங்க, இப்படி இப்ப சொன்னாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது அர்த்தம் யாரோ போய் சொல்லிட்டாங்க, அதுக்குள்ள போய் சொல்லிட்டாங்க. But suddenly the same person, he came to me and said, such and such person has told me about me. அப்போ not about me, about somebody else said about that person. அந்த நியூஸ் போய் அவங்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. And the same news, it reached that person. அப்போ பாருங்க, இப்படி நியூஸ் எடுத்து பாஸ் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. அந்த நாவல ஜெயம் இல்ல. So there are many people who pass all this news to many people, so we need to get victory over that. ஒரு காரியத்தை எடுத்து சொன்னால் அந்த ஆளுக்கு துக்கம் வரும் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லக்கூடாது. So if we happen to hear a thing and if we know that a person will be grieved over that, we should not talk about it. இப்போ எனக்கு வந்து பிரதர் ராஜ்குமார ரொம்ப பிடிக்கும்னு வெச்சுக்கோங்க. Say for instance, I love Brother Rajkumar very much. வெச்சுக்கோங்க, இல்ல அவர் ரொம்ப பிடிக்கும். அப்போ அவரை பற்றி யாரோ என்கிட்ட சொன்னாங்க. So if somebody says something evil about him, about to me, அப்போ நான் வந்து எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால நான் எந்த சீக்ரெட்டும் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இத போய், உங்களுக்கு தெரியுமா அந்த பிரதர் வந்து உங்களை பத்தி இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்றது என்னுடைய பெரிய குற்றம். ஏனென்றால் நான் இதை சொல்றதுனால அவருடைய மனசுல நான் ஒரு கரையை உருவாக்கிட்டேன். So because if I say I should not keep any secret to me, and if I think so and say such and such person said about you, and if I say that, then I will be committing a great mistake, because he will be grieved over that. அப்ப நான் எந்த சீக்ரெட்டும் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவரை நான் தீட்டுப்படுத்திட்டேன். நான் ஃப்ரெண்டா? And if I say I will not keep any secret within me, because I'm so much close to him, and say everything about him, then am I really close to him? அப்போ அவருடைய மனசுல நான் ஒரு கரை உருவாக்குவதற்கு நான் காரணமானேனே, நான் ஃப்ரெண்டா? And I become a reason to defile his mind. Is it that I am his friend? அப்ப இதனால நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. Proverbs chapter 6 verse 19.
அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுகிற அந்த காரியத்தை ஆண்டவர் வெறுக்கிறார், அருவருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said, he that sowed discord among brethren, God is something abominable in the sight of God. அந்த சீக்ரெட்டும் சொல்லக்கூடாது, யார் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. இதுதான் சகோதரன். And we should not reveal that secret, and we should not say who said to that person, that is the brethren. இது நம்ம மத்தியில நிறைய இருக்கு. And this is something very much in us. ரெண்டு குரூப்புக்குள்ள ஒரு சண்டை, ஒரு வாக்குவாதம், ஒரு பிரிவு, ஒரு மனவர்த்தம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சேர்க்க வழி பார்த்தால் பாருங்கள், பிரிக்கிறதுக்கு இங்கிருந்து அங்க சொல்றது, அங்கிருந்து இங்க சொல்றது, அது நம் தவிர்க்க கண்டிப்பா தவிர. இது ஒரு ஆவி நம் மத்தியில, அதுக்கு தான் 500 ஸ்தோத்திரம் பண்ண போறோம். If there are a strife between two groups, as much as possible, if you can try to bring them together, do it, but otherwise do not go and tell everyone and sow discord among them. ஆகையால் சகோதரர்கள் மத்தியில விரோதத்தை உண்டு வேணும்னு செய்ய மாட்டோம். ஆனா நாம இன்னசென்ட்டா போய் நம்ம நாவல ஜெயம் இல்ல, ஏதாவது ஒண்ணு, அதாவது இந்த அத்தேனா பட்டணத்தார் புதுசா ஏதாவது ஒண்ணு தெரிஞ்ச உடனே அடுத்த ஆள் கிட்ட சொல்லணும்னு இருக்கு பைபிள்ல. And as the people of Athens, he said, they were a person who always tried to speak about any new thing. So also we might not do this thing purposefully, but however we should not go and spread these things to others. அதே வாசிங்க அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 21. அந்த அத்தேனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. சொல்லுகிறதிலும் கேட்கிறதும் அது மட்டும்தான், வேற எதையும் அவர்கள் செய்யவில்லையா. ஏதாவது புதுசா தெரிஞ்ச உடனே கேட்கணும், உடனே சொல்லணும். And if at all they hear something new, they either tell about it or hear about it. Both telling and hearing. Both telling and hearing. கேட்கணும், சொல்லணும். And they will hear and they will say. அப்போ அது நம்ம விட்டு போகணும். ஒரு நியூஸ் கேட்ட உடனே போன் எடுத்து, நமக்கு ஒண்ணு பழக்கமான ஒரு குரூப் இருக்குமே, உடனே அதை பாஸ் பண்ணி SMS பண்றது, வாட்ஸ்அப்ல பாஸ் பண்றது, இது பேர் காசிப், இங்கிலீஷ்ல காசிப், வெட்டி பேச்சு. And the moment that we hear a news, immediately we take a call the other person that is familiar with us and pass through SMS, WhatsApp and so on and so forth, and this is called gossiping. குறிப்பாக தவறான நியூஸ், ஒரு ஆளை பற்றிய தவறு நம்ம எடுத்து நிரூபிக்கப்படாம நம்ம யார்கிட்டயும் அதை பாஸ் பண்ணக்கூடாது. Especially when a person without being proved that fault, we should never spread to others. இன்னான் இப்படி செய்தான் அப்படி நம்ம ஒரு நியூஸ் நம்ம SMSல வருது, இல்லைன்றால் தெரிஞ்சவங்க போன்ல சொல்றாங்கன்னு வைத்துக்கொள்வோம். Take for example, such and such person has done something, and if at all we receive through SMS or through a call, நாம் அதை கண்ணால பார்க்கவில்லை, but we haven't seen with our eyes. யாரோ சொன்னாங்க, somebody has said so. அது இந்த அத்தனை பட்டணத்தார் மாதிரி ஜூஸ் குடிக்கிற மாதிரி அப்படியா அப்படின்னு உடனே அடுத்த லிஸ்ட் நம்ம ஒன்னு செட் பண்ணோம், யார்கிட்ட எல்லாம் இது பாஸ் பண்ணலாம். And as the people in Athenians, they immediately after we receive it, it is as though we receive a juice, immediately we spread to our familiar group. இதற்கு பேர் தான் கோல் சொல்லுதல் பைபிள் இருக்கு. And it is concerning that is saying tale bearing. அதாவது நிரூபிக்கப்படாத ஒரு செய்தியை எடுத்து அடுத்த ஆளுக்கு பாஸ் பண்றதா டேல், கோல். டேல்னு சொன்னா கதை, உண்மை இல்லாத கதை, அதை பற்றி தான் ஃபேரி டேல், ஸ்டோரி. அதான் டேல் பேரர், ஒரு கதை எடுத்து சொல்லுவது, அதற்கு சமம். And the things that is not yet proved, it is a tale or a folk tale or something that is not proved, and when we say it is called tale bearing. மறுபடியும் சொல்லுகிறேன், இது நம்ம வேணும்னு செய்ய மாட்டோம், ஆனா அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. ஏதாவது ஒன்னு சொல்லணும், இன்னசென்ட் அப்ப நியூஸ் பாஸ் பண்ணிட்டு பிரச்சனை உருவாகுது. Once again I say we might not do this purposefully, but however it has become a habit to us, and we say out of innocence and we spread it out. ஒருவேளை நான் கூட அப்படி செய்திருக்கலாம், இன்னசென்ட்டா நம்ம யாரோ ஒன்னு சொன்னதை அங்க சொல்லிட்டு அது பிரச்சனையா மாறி இருக்கலாம். Perhaps even I might also have done this without knowing it, by ignorance, and that become a problem. நாம் இப்ப ஸ்தோத்திரம் பண்ண போகிறது தெரிஞ்சோ தெரியாமலோ, பிசாசுக்கு நாம் தபால் துறையாக நாம் மாறக்கூடாது.
Knowingly, unknowingly, the thing that we are going to praise is, all these things should not become an advantage to Satan. We should not become the devil's postal department. We should not become the devil's postal department. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் இந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுக்க வேண்டும். God should give victory for all of us in this thing. என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது, யார்கிட்ட சொல்ல வேண்டும், யார்கிட்ட சொல்லக்கூடாது, இதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். What should we speak and how, to whom we should speak and to whom we should not speak. God should give us victory over all this. சகோதரர்கள் மத்தியில் விரோதத்தை உண்டு பண்ணுகிறதான அந்த கருவிகளா நாம் இருக்க கூடாது. We should not be instruments where we sow discord among brethren. அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? All those who submit, lift up your hands. சமாதானத்தை நாம் பாஸ் பண்ணலாம், கோலை பாஸ் பண்ண கூடாது. We might spread peace but not the tales. சமீபத்தில் கூட ஒரு ஊழியக்காரனை பற்றி நான் ஊழியக்காரன் பற்றி கேள்விப்பட்டேன். Recently also happened here about a servant of God. ரெண்டு ஊழியக்காரர்கள் மத்தியில ஒரு சின்ன மனவத்தர் வருத்தம் இருந்தது. ஆனா அந்த இடையில இருக்கிற ஊழியக்காரர் என்ன தெரியுமா, அந்த சகோதரன் இவரை பற்றி நல்ல காரியம் சொன்னா உடனே எடுத்து சொல்வார். இத அப்படி ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்கள பத்தி நல்ல பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லி பேட்ச் பண்ணிட்டார். And there was a misunderstanding between two brothers, and the person between them, he said all about these things, and it became a problem. அதுபோல நல்லதை சொன்னால் சொல்வோம், the bad news எல்லாவற்றையும் கட் பண்ண கர்த்தருக்கு கிருபை தர வேண்டும். So if we could speak about good things, let us say about things, but however, let us cut off all these bad things. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு நம் மத்தியில் இல்லாமல் இந்த செய்தியை கேட்காமல் இருக்கலாம். அவர்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டும். So perhaps there might be persons who are bondage in such things and they are not here to hear all these things. God should also deliver them as well. ஒரு 500 ஸ்தோத்திரம் நாம் பண்ண போகிறோம். We are going to offer 500 praises. அந்த ஆவி நம்மை விட்டு போக வேண்டும். That spirit should go away from us. அந்தி கிறிஸ்துவின் வாயிலிருந்து ஒரு தவளை ஆவி புறப்பட்டு அங்கே இங்கே நியூஸ் பாஸ் பண்ணிட்டு யுத்தத்திற்கு ஆட்களை சேர்த்துட்டு இருக்கு. அந்த தவளை ஆவி நம்ம மத்தியில் கிரியை செய்ய கூடாது. Out of the mouth of the Antichrist there is a spirit of frogs. It went here and there and spread all these things to gather people unto himself. So also we should not be. கர்த்தர் விடுதலை ஜெயத்தை தரும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 Sotram 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 இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை, இயேசுவின் நாமத்தினால் விடுதலை. சோத்ரம் 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 Sotram 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 Amen ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த கோல் சொல்லுகிற வல்லமை சபை விட்டு தூர போகட்டும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அந்த தலை நசுக்கப்படட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் 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 சோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 சோத்ரம். Thank you, Jesus. Thank you, Jesus. நாம் இங்கே ஒரு 300 பேர் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். Say for example we have 300 people here. ஒவ்வொருவரும் 500 ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறோம். Everyone offered 500 praises. மொத்தம் 1.5 லட்சம் துதிகளை ஏறெடுத்து இருக்கிறோம். All put together we have offered 150,000 praises. கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு விடுதலை தர போகிறார். Surely God will give us the deliverance. சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழ் நசுக்கி போடுவாராக. Let the God of peace crush the Satan under our feet. அந்த தூற்றி திரிகிற ஆவியில் இருந்த கோல் சொல்லுகிற வல்லமையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார். God has given a deliverance from the spirit of tail bearing. ஆமென். கர்த்தர் தந்திருக்கிற விடுதலைக்காய் களிகூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தீரமௌஷம கரமானியான மக்கரமானியாதுரே. Thank you, Lord. Thank you, Jesus. ஓ ரபௌஷப கரமானியான மக்கதுடங்கரா. நம்முடைய தெய்வம் சமாதானமே, அவன் சாஸ்வத சமாதானமே. நம்முடைய தெய்வம் சமாதானமே, அவன் சாஸ்வத சமாதானமே. லோகம் നൽകാത്ത സമാധാനമേകുമേ അവൻ എന്റെ സമാധാനമേ. ലോകം നൽകാത്ത സമാധാനമേ എൻ യേശുവേ നിന്റെ നാമമേ എന്റെ ആത്മാവിനാധാരമേ. അത് ദാവീദിന്റെ മാധുര്യമേ എൻ യേശുവേ. അത് ദാവീദിന്റെ മാധുര്യമേ എൻ യേശുവേ നിന്റെ നാമമേ. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் இந்த வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அவருடைய சபையினுடைய பாதத்தின் கீழ் அந்த வல்லமைகள் கொண்டு வரப்படட்டும்.
இயேசுவே. Uramdanagadi sajjara gala ratas parambala panosara nebarantana yasorobele kunna raddanaga sakkara balosantara. இயேசுவே. இயேசுவே. Jesus. இயேசுவே. Ramangana karanka tidanka ramana shabakalamana ratuna. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Praise. Shabakatuda karabankalabana mantuda. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise, we praise, we praise. Oh, Rabba Shabaka Rabaka to Dankalabanya to da. Thank you, Jesus. Mercy, Jesus, we praise you. Thank you, Jesus, we praise you, we praise you. கர்த்தர் நம்முடைய கிட்டத்தட்ட எல்லாருக்கும் செல்போன் இருக்கு. And most of us have our mobile phones. எல்லாருடைய மொபைல் போன்ஸ் பரிசுத்தமா இருக்க வேண்டும். And all the mobile phones should be holy. நாம் அதில் வைத்திருக்கிற எல்லாமே பரிசுத்தமா இருக்க வேண்டும். And all the things that we have in that should be holy. நம்முடைய செல்போன் தவறான எஸ்எம்எஸ்னால், தவறான வீடியோஸ்னால், படங்களினால் தீட்டுப்படக்கூடாது. And our cell phone should not be defiled through all wrong videos or wrong SMS and so on and so forth. தப்பான போட்டோ வச்சு டிராயிங் வச்சு கூட பிசாசு வீட்டுக்குள்ள வரலாம். And with a wrong photo or a drawing, even through that the devil can come to our house. ஒரு பாஸ்டர் ஒரு பேய் ஓட்டிட்டு இருந்தார். A pastor was just chasing away devil. அந்த பேய் உள்ள அந்த மனுஷனுக்குள்ள இருந்ததுல அவருடைய பாக்கெட்ல சில பேப்பர்ஸ், A4 சைஸ் பேப்பர்ஸ் இருந்தது. And as he was casting out the devil, the person he had some A4 size papers in his pocket. அது என்ன, அது வெளியே எடு அப்படினு சொன்னார் அந்த பாஸ்டர். And this pastor asked, what is that? Take it out. வெளியே பார்த்தா சில ஃபன்னி பிக்சர்ஸ், அது வர்ணிக்க முடியாது. அது பார்த்தா ஒரு மாதிரியான படங்கள், அது முகங்கள் தான். And when he took out, it is some funny pictures which cannot be described, some faces of some pictures. என்ன இது? What is that? அப்ப அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் சொல்றாரு, இதெல்லாம் நாங்க வந்து Facebookல போஸ்ட் பண்ணுவோம், யாராவது அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ண அந்த ஸ்கிரீன்ல வந்தா போதும் அவங்க வீட்டுக்குள்ள பிசாசு வரும் அப்படின்னு சொல்லி. And that spirit told, all these pictures we will post it in the Facebook, and if a person clicks on it, the moment that it opens for a view, immediately we will enter into their house. ஒரு நாள் ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடந்துட்டு இருந்தது. Once there was a boxing match. ரெண்டு பெரிய வாட்ட சாட்டமான, ஒருத்தர் 6'4", ஒருத்தர் 6'2". And there were two person whose height was 6 feet and 2 inches and 6 feet 4 inches. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. And both are just combating with each other. ஒருத்தர் ஜெயிச்சிட்டார். And one got the victory. அப்போ அந்த ஜெயிச்சவங்க கிட்ட மைக் கொடுத்து கேக்குறாங்க, எப்படி நீங்க ஜெயிச்சீங்க? And that person who got the victory, he was interviewed and asking, how did you get the victory? அவருடைய நிக்நேம், அவருடைய பட்ட பேர் என்ன தெரியுமா? அந்த ஜெயிச்சவருடைய பட்ட பேர் தி பீஸ்ட், மிருகம். Do you know the nickname of the person who got the victory? His name is Beast. சொன்னார். அவர் எப்படி ஜெயிச்சேன்னு கேட்கும்போது சொன்னார், it was at that last moment the spirit came into me அப்படினா, ஆவி எனக்குள்ள வந்தது, அப்படிதான் நான் ஜெயிச்சேன் அப்படினா. He said in the last moment that spirit came into me and I got the victory. அப்ப இப்படிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல பாஸ் பண்ணும்போது அந்த ஆவியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரும் மொபைல் போன் மூலமா. So when we pass all these videos through WhatsApp, and all the spirits will come into our house. முடிஞ்ச வரைக்கும் சாதாரண வீடியோ கூட பார்க்காமல் இருக்கிறது நல்லது. As much as possible, even if we do not see the ordinary videos, it is good. ஏன்னா அது வந்து அந்த சாதாரண வீடியோ தான், ஏதாவது ஒரு ஃபனி காட்சியா இருக்கலாம், ஏதோ ஒரு வீடியோ அது வாட்ஸ்அப்ல யாரோ பாஸ் பண்ணியிருப்பாங்க, அது நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம மொபைல்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு. அது வந்து நீங்க ஆபீஸ் போகும்போது ஒன்றும் பண்ணாது, நம்ம வீட்டுல டீ குடிக்கும் போது பேசிட்டு இருப்போம்ல அப்போ ஒன்றும் பண்ணாது, ஜெபிக்கு உட்காரும் போது அப்பதான் அந்த வீடியோ வரும் மனசுல.
And it might be very ordinary movies we might have received through WhatsApp, and it will not affect when we go to office and we go to some other place, but the moment we are in our house and we start to pray, this spirits will come. இதெல்லாம் மனதை தாக்குகிறதான பிசாசுடைய தந்திரங்கள். And these are all subtleties where this devil can attack our mind. நம்முடைய எல்லா மொபைல் போன்ஸை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தட்டும். So let God sanctify all our mobile phones. சில நேரத்துல மொபைல் போன் அதுக்குள்ள ஒண்ணும் இருக்காது. Sometimes all these things might not be in the mobile phone. ஆனா ஒரு விசுவாசி சொன்னார். But a believer, he said so. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டே சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது பைபிளை கீழே வச்சு அதுக்கு மேல மொபைல் வச்சு அப்படியே தலை குஞ்சு வசனத்தை கவனிக்கிற மாதிரி மனசு வச்சுதான், நான் மேல பார்க்க மாட்டேன், ஆனா அப்படியே ஒரு லெட்டரா டைப் அடிச்சுட்டு SMS பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. And some of the believers, they will just place the mobile upon their Bible as if they are reading the Bible, and they will just be leaning, and little by little they will type the letters and send SMS. என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன், என்னை லைட்டா அசட்டை பண்ணவர்களே உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நான் SMS டைப் அடிச்சிட்டு இருப்பேன். இப்படிதான் ஆண்டவர் பண்ணுவார். Him that honoreth me I will also honor, and him that despise me even in the slightest matter, and when in your problems I will also despise him. அதனால மொபைல் போன்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சைலண்ட்ல கூட வைக்க கூடாது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ண. அதான் ஆண்டவருடைய கனம். And we should switch off all the mobile phones, even we should not put it in silent mode. That we should honor God. நம்முடைய எல்லா மொபைல் போன்ஸை கர்த்தர் சுத்திகரிக்க வேண்டும். So God should cleanse all our mobile phones. அதற்காக 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 Sotram, 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 Sotram. தாம்பரத்துல யூத் மீட்டிங் யாபேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு தம்பி தரிசனம் பார்த்தான். And in the youth meeting in Yabes, a person in the youth meeting, he saw a vision. ஒரு பிசாசு, ஒரு ஆவி சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. A spirit was seated on a throne. அந்த பிசாசுடைய கால் அப்படியே நீட்டிட்டு இருக்கு. And one of its legs, it was stretched out. அந்த கால் கீழ பார்த்தா மொபைல் போன் இருக்கு. And underneath his feet there was a mobile. அந்த நீட்டின கால் கீழ மொபைல் போன் இருக்கு. In that stretched out feet there was a mobile. என்ன அர்த்தம்? What is the meaning? அது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. It means that it is under his control. மொபைல் போன் யூஸ் பண்ணனும், ஆனா அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழ வர்ற மாதிரி அடிமைகள் ஆக கூடாது. We can use a mobile phone, but we should not become slaves if to the extent that he will be his control. இந்த உலகம் அவனுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு. உலகத்துல இருந்து தான் ஆகணும், வேலை செஞ்சு தான் ஆகணும், படிச்சு தான் ஆகணும், ஆனா அவனுடைய கண்ட்ரோல் வரக்கூடாது. And this world, it is under his control. We have to work and we have to go for job, but however we should not come under his control. இந்த காரியங்களில் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசி. Let's read Hosea chapter 2 verse 19. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நித்திய விவாகத்திற்கென்று நான் உம்மை நியமித்துக் கொண்டேன். I have espoused you unto eternal marriage. நாம் எல்லாரும் ஒரு கல்யாணத்திற்காக நியமிக்கப்பட்டவர்கள். We are all espoused for a marriage. அதற்கு பேர் நித்திய விவாகம். That is eternal marriage. அதாவது நம்முடைய பூமியில் உள்ளதான கல்யாணங்கள் எல்லாம் கல்யாணம் ஆன பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும்.
ஆனால் ஆண்டவருடைய கல்யாணத்துல நாம் ஆண்டவரை கல்யாணம் பண்ணுகிற நேரத்துல எல்லா பிரச்சனையும் அப்போதான் முடிய போகிறது. And all the marriages in the earth, after the marriage is over, all the problems will start. But however, in the marriage of the Lord, it is not so. அதாவது நாம் போகிற ஊர்ல ரெண்டாவது நாள் விவாகம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி செகண்ட் ஆனிவர்சரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா முதல் நாளே தீராது. And meaning is, it is not the first anniversary, the second anniversary, because the first day it will not be solved. It's one endless day, eternity. நித்தியம் என்று சொல்லும்போது இரவு இல்லாத ஒரே பகல் தான். ஃபர்ஸ்ட் டேயே தீராது கல்யாணத்துல. And eternity is something, it is called, it is one endless night. It will never be over. One endless day. One endless day. அப்போ அதுதான் நித்திய விவாகம். That is the eternal marriage. தேவன் நம்மை அதற்காக அழைத்திருக்கிறார். And God has called us for that. கல்யாணம் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் சந்தோஷமான காரியம்தான். When we say marriage, it is something to be joyful for everyone. நிறைய காரியங்கள் ரெடி பண்ணணும், இன்விடேஷன் கொடுக்கணும், பாஸ்டர்மாரை கூப்பிடணும், இது ரெடி பண்ணணும், கேட்டரர்ஸ் கூப்பிடணும், எத்தனையோ காரியங்கள் செய்வோம். And we have so many preparations we have to print the invitations, we have to prepare so and so things, and we have to invite pastors and so and so. ஆனா கல்யாணத்துல டென்ஷனான ஒரு நிமிஷம் இருக்கு. But there is a minute that is something very tension in the marriage. அந்த பாஸ்டர் கேட்பார், இந்த இருவர் விவாகத்தில் சேரக்கூடாதபடிக்கு சட்டபூர்வமான தடைகள் இருக்கும் என்றால் சபையார் இப்பொழுது சொல்லலாம் சொல்லுவோம். அந்த மௌனம் டென்ஷனான மௌனமா இருக்கும். And when the past says if there are any legal hindrances that these couples should not get into marriage, the church members can say, and at that moment it is very tension and we have to be silent. 99% கல்யாணங்கள் அந்த டென்ஷன்லயும் பிரச்சனை இல்லாம முடிஞ்சிரும். 99% of the marriage, even at the tension period, the marriage will be successful. ஏன்னா அதை தடை பண்ண யாரும் எந்த பொல்லாத மனுஷன் கூட கல்யாணம் நடக்கட்டும் தான் சும்மா விட்டுருவாங்க. அப்படி ஒண்ணு யாரும் தடை ஏற்படுத்த மாட்டாங்க. Because even though people are wicked, at that moment they will say let that marriage be done happily, they will not stop it. ஆனால் தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த கல்யாணம் இருக்கு பாருங்க, அதை தடை செய்ய ஒருத்தர் ரொம்ப தீவிரமா கிரியை செய்றார். But however, the marriage that we have to have with our God, to hinder it, there's one person who is striving so hard to stop it. அவன்தான் பிசாசு. That is the devil. இந்த பிசாசு என்கிற வார்த்தையினுடைய கிரேக்க பதம் டயபோலாஸ், அதுக்கு அர்த்தமே சோதித்து பிரிக்கிறவன், the tempter who divides. And the Greek term of the term for the devil, it is diabolos. He tries and separates. அப்போ இந்த நாம் தேவனோடு சேராதபடிக்கு அவன் பிரிப்பான். And he will somehow separate us so that we might not join ourselves with God. அந்த பிரிவினையுடைய உச்சகட்டம் தான் பாதாளம், நரகம். And the peak of that separation is hell. தேவனை அதிலிருந்து உணர முடியாது, பார்க்க முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. From there we cannot see your God, we cannot understand, realize or hear God, we cannot do or feel his presence. அப்போ நித்திய பிரிவது, that is eternal separation. ஒரு பொல்லாதவன் கூட இந்த பூமியில தேவனுடைய நன்மையை பெறுகிறான். Even an evil person in this earth, he receives the goodness of God. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். He pours out rain upon the evil and the good. ஆனா நரகத்துக்கு போனா அந்த நன்மையும் கிடைக்காது. But when we go to hell, even that goodness also will not be there. நாம் எல்லாரும் அங்க இருக்க நரகத்துல போயிருக்க வேண்டியவங்க. We are all supposed to be there. ஆனால் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். But however, God has saved us. ரட்சித்தது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு கூட்டங்கள் மூலமா கிட்ட 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 கொண்டு வந்து அந்த கிட்ட வருவதுடைய உச்சகட்டம், இதை விட கிட்ட இருக்க முடியாது. அதுதான் மேரேஜ், அதுதான் விவாகம். And not only he saved us through all the sanctification meetings, he makes us to come closer and closer and closer, and the peak of that coming closer is that marriage. ஆகையால் மிகவும் தூரமான பிரிவு நரகம், மிகவும் கிட்ட இருக்கிறதான ஐக்கியம் மேரேஜ், விவாகம். And the most farthest place is hell, and the more closest place is that marriage. இப்ப நம்ம ரெண்டுக்கும் நடுவுல இருக்கோம். நரகத்துக்கும் போகல, மேரேஜும் நடக்கல. And we are just in between, between these two. We are not gone to hell, neither we have got married. ஆனால் கிட்ட போகிறோமா, இப்ப தூரமா போயிட்டு இருக்கிறோமா? But are we going closer, are we going farther? இந்த 2 நாட்கள் சுத்திகரிப்பு கூட்டம் மட்டும் அப்படியே கிட்ட வந்துட்டு
ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரும்போது திருப்பி தூர போறதுக்கு நம்முடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதா இருக்கிறதா? And is it that our heart after the sanctification meetings till Sunday will be closer, but after it is over, is our heart wicked? Is it cruel and desperately wicked so that we might go away from God? நம்முடைய இருதயம் திருக்குள்ள கேடுள்ள குறுக்கேடான கோணலான இருதயமா இருக்கும் என்றால் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு மட்டும் வரும்போது ஆண்டவரே என்னை மன்னியும் இரத்தத்தினால் கழுவும் அப்படின்னு சொல்லிட்டு ராபோசனம் எடுத்த உடனே ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிச்சோடனே திருப்பி அதை பழைய ஃப்ரெண்ட்ஸ் பழைய தீட்டுகள் எல்லாமே போகும். அதான் அர்த்தம், இந்த ஹார்ட் தேவனை நேசிக்கணும்னு சின்சியர் கிடையாது. மனசாட்சி குத்துது, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே ராபோசனம் எடுக்கணுமே, அதனால இந்த 3 நாள் ஒழுங்காது. இந்த ஐயப்பன் பக்தர்கள் அந்த இங்க சபரிமலைக்கு போவாங்க, அந்த 1 மாசம் மட்டும் தான் ஹோலியா இருப்பாங்க, அது மாதிரி. And if our heart is crooked and desperately wicked, we will be very close to God. And coming to the sanctification meeting, as the pilgrims of the Ayyappa temple, they do for 1 month or so, they will be like that, and afterward they will go back to their own ways. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. நம்மை நடத்துகிறது யார்? Who is it that is leading us? நம்முடைய சுயத்துக்கு இடம் கொடுத்தால் பிசாசு அந்த சுயத்திற்குள் உட்கார்ந்து கிறிஸ்துவிடத்திலிருந்து நம்முடைய மனவாளனிடத்திலிருந்து நம்மை பிரித்து நம்மை சந்தோஷப்படுத்தி 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 கடைசியா திடீரென்று அக்கினி கடலுக்குள் தள்ளி விடுவார். If we give room to that self, and Satan will sit upon that self, and finally he will give us all the joys of this world again and again, and finally he will separate us for eternity. ஆனால் இந்த நேரத்தில் இயேசுவுடைய கரத்தை பிடித்துக் கொண்டால், but at this time if we hold on to the hand of Jesus, ஆண்டவரே நான் உம்மை விட்டு பிரிய கூடாது, oh Lord, I should not separate myself from you, நீர் என்னை அழைத்த அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும், oh Lord, the purpose that you have called us should be fulfilled. இப்படி அவரை பற்றிக் கொண்டால், if we cling on to him such a way, இப்பொழுது நாம் ஜெபத்தில் அவரை பற்றிக் கொண்டால், if we cleave unto him in our prayer, இப்பொழுது சத்தத்தை உயர்த்தி நம்முடைய ஆவியில் அவரை பற்றிக் கொண்டால், if we lift up our voice and cleave unto him in our spirit, அந்த டயபோலஸ் பிசாசு நமக்கும் அவருக்கும் இடையில் குறுக்கிடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பிடித்துக் கொள்வார், காத்துக் கொள்வார். and so that the diabolus might not take hold upon us, God will take hold upon us. ஆகவே 2 நிமிஷம் நாம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பிடித்துக் கொள்வோமா? So for 2 minutes let us all lift up our voice and let us cleave unto our God. நான் இந்த நித்திய விவாகத்திற்காக நியமிக்கப்பட்டவள் என்று அறிந்திருக்கிறவர்கள், அழைப்பு உணர்ந்திருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who realize that I am betrothed for this eternal marriage, let us lift up your hands. கரங்களை உயர்த்தினவர்கள் கவனியுங்கள். All those who lifted up your hands, listen. உங்களை பிரிக்க சில தீய சக்திகள் குறுக்கிடும். There might be some evil powers try to separate you. ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 நிமிடம் ஜெபித்தால், but we all together when we pray for 2 minutes, நம்முடைய வல்லமுள்ள மணவாளன் நம்மை பிடித்துக் கொள்வார். our powerful bridegroom, he shall take hold of us. நாம் 2 பேரும் சேரும் பொழுது நமக்கு இடையில் வந்திருக்கிற அந்த சாத்தான் நம்ம 2 பேருக்கும் இடையில் நசுக்கப்படுவான். when we both of us come together, the devil that is inside between us, he shall be crushed. 2 நிமிடம் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை விட்டு போகாதே, நான் உம்மை விட்டு போக கூடாது, என்னை பிடித்துக் கொள்ளும், நான் உம்மை பிடித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுவோமாக. For 2 minutes let us lift up our voice and say, oh Lord, do not go away from me, let me come closer to you. ஆண்டவரே நாங்கள் பலவீனரப்பா, நாங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்கள், தயவு செய்தப்பா எங்களை விடாதிரும் ஆண்டவரே, எங்களை விடாதிரும் ஆண்டவரே, எங்களை சேர்த்துக் கொள்ளும் அப்பா, எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வேண்டும் அப்பா, எங்களுக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்தோடிய நாங்கள் உம்மை விட மாட்டோம் அப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, கிருபை தார், வல்லமை தார். இரமங்கரா சபகதினா கரமா ஜீசஸ். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. As we pray, the power of the Lord is descending. நம்மை பிரிக்கிற அந்த பிசாசை ஜெயிக்க கூடியதான அபிஷேகத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். God is giving us the anointing so that we might overcome the spirit that is trying to separate us. பலவீனம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவன் கை வைப்பான். Where is our weakness, he shall place his hand. எங்கே அவன் கை வைக்கிறானோ அங்கே அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் கை
அசைப்போமா? Where he places his hand, we being anointed, we are going to place our hand. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் வெளிப்படும். In our weaknesses, his strength shall be made perfect. அங்கேதான் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் சீக்கிரமாய் நசுக்குவாராக. On that place, the God of peace shall bring the Satan under our feet and crush him. Shidamankaramanaya tuda sabatinakara. Tika simara tura maushamara tura. Tida bakara bakatida. Tira maushabakatida mankara maushabakatida karatida rabaladure. Thank you, Jesus. Shidama karama kalama tidam karama. Tirama shama katidama karamaniana. Tira sabaramana rature. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை அவரை பிடித்து டைட்டா பிடித்துக் கொண்டு கெட்டியா பிடித்துக் கொண்டு பாடுவோமா? நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியாயிரும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. சேர்த்திடுமே. எப்படியாயிரும் வருகையிலே Thank you, Jesus. Iramau shabakatida bakatida karamatida karamaga satala katida mankara. Etara jarama samdramau shabakatida karamankala ratena kara. Orabau shabakatida makarama shabakalamania. Thank you, Jesus. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே. அவரை பிடித்துக் கொண்டு பாடுவோம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியாயினும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. எப்படியாயினும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. Mankarau shabakatira mankarabana ratuda. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, Thank you, Jesus. Tidak dasantra berkaswan trabal padra pasati abdemio sotala bora. Tika simana tura samana tura mau samana.
Holy Spirit, strengthen us, Lord. Tibasara bau shabdalaga zuram tanam kalabani antuda. My child who love me. What is that your trouble seeing your failures? Do not be fainted, neither be troubled. I am moving in your midst as a zealous God. As I try the children of Levites sitting, so also I try you. Until my perfect nature be formed in you, I will never be silent. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. My child, I shall make a feast before your enemies. I shall try you and I shall make you comfort as gold. Submit yourselves to me. My coming is very nigh, said the Lord. ஆண்டவருடைய விடாமுயற்சி எவ்வளவு பெரியது பிரியமானவர்களே. Beloved, how great is the perseverance of a God. எத்தனை முறை எத்தனையோ காரியங்களில் நாம் தவறுகிறோம். In so many matters, in so many times we are failing. ஆனால் அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. But he is not leaving us. அவர் சலிப்படைவதில்லை. He is not vexed. அவர் நம்முடைய காரியத்தில் சோர்ந்து போகவில்லை. He is not wearied. மறுபடியும் அவர் நம்மை கூட்டி சேர்த்து நம்மை அபிஷேகம் பண்ணி ஆலோசனை சொல்லுகிறார், நிரப்புகிறார். Once again he is gathering us and he is anointing us and he is counseling us and he is filling us. அவருடைய விடாமுயற்சிக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. நமக்குள் ஒருவர் இருக்கிறார். There is a person within us. அவருடைய பெயர் பரிசுத்த ஆவியானவர். His name is the Holy Spirit of அவரும் God. சிருஷ்டிப்பில் பங்கெடுத்தார். And he was also in the creation. அவர் ஜலத்தின் மேல் அசைவாடினவர். He was moving upon the waters. அவர் நமக்குள் இருக்கிறபடினால், Because he is within us. அவரோடு கூட நாம் ஒத்துழைத்தால் நமக்கும் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை அவர் தருவார். If we cooperate along with him, he will also give the power of creation. இல்லாதவைகளை அழைக்கக்கூடியதான அதிகாரத்தை கர்த்தர் He தருவார். will give us the authority where we can call the things that be not as though they were. நம்முடைய ஜெயம் தூரமா இருக்கும். அந்த இல்லாத ஜெயத்தை வா என்று அழைப்போம். அந்த ஜெயம் நம்முடையதாய் மாறும். Perhaps our victory might be very far away, but when we call, come, it shall come by faith. அந்த இல்லாதவைகளை அழைக்கிறதான வல்லமை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நமக்குள் இருக்கிற பரிசுத்தாவினுடைய கையை பிடித்து நாமும் கையை தூக்குவோமாக. And all those who desire, they need the power to call the things that be not as though they were. Let us hold on our hands with the Holy Spirit of God and call along with him. இந்த காரியத்தில் நாம் அவர் பட்சத்தில் இருக்கிறோம். In these things we are on his behalf. இந்த காரியத்தில் அவரும் நம் பட்சத்தில் இருக்கிறார். And he is also on our side. நாம் எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமாக இல்லாத ஜெயத்தை
வா என்று அழைக்க போகிறோம். We all together very soon we are going to call the victory which is not, and we are going to call come. சபையை விட்டு தூரம் போனதான மகிமையை வா என்று அழைக்க போகிறோம். We are going to call the glory that is far away from the church come. நம்முடைய மணவாளன் இயேசுவை வா என்று அழைக்க போகிறோம். We are going to call our bridegroom Jesus come. நம்முடைய கண்கள் அவரை காண போகிறது. Our eyes is going to see his நம்முடைய கண்கள் அவருடைய மகிமையை காண போகிறது. Our eyes are going to see his glory. எதற்கெல்லாம் எத்தனையோ மாதங்களாக அழுது கொண்டிருக்கிறோமோ நம்முடைய கண்கள் அதை காண போகிறது. For many times, yes, we are crying, that same eyes is going to see him. அந்த இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தோடு கலிகூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். With that small faith, let us rejoice and offer praises unto him. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. திரமா ஷபகதினா கரபகதினா கரபா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். நாளைக்கு காலையிலும் மாலையிலும் நடக்க போகிறதான கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை உண்டு. சிலர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். எல்லா தடைகளை மாற்றி அத்தனை பேரும் கர்த்தர் 4 மணிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எந்த விதத்துல தாமதமாக கூடாது. முழு ஸ்டடியை எல்லாரும் கேட்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் புதிதான ஜீவனில் எழும்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு ராத்திரி நடக்க போகிறதான திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து இது சுத்திகரிக்க உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் தாழ்த்தி அறிக்கையிட எல்லாருக்கும் இது ஒரு வல்லமையான ஒரு வல்லமை தரும் ஆராதனையாய் மாற வேண்டும். கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை, மாம்சத்தில் இருக்கிற வல்லமை நம்முடையதாய் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளகரம் சண்டே ஸ்கூல் டீச்சர் சகோதரி ரேச்சல் அவர்கள் 3 நாட்களாக சளி ஜுரத்தினால் கஷ்டப்படுகிறார்கள். ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். பூர்ண சுகம் விடுதலை தரும்படியாக நாம் 50 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் உள்ள எல்லா வாலிபர்களை கர்த்தர் பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்களை பின்தொடருகிற எல்லா தீய சக்திகள் அவர்களுடைய கால்களின் கீழ் நசுக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்மை பிதாவே நல்ல விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை வேறையும் கத்தோட சமூகத்தில் கடந்து வர எங்கள் கிருபை தந்து அப்படி நான் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த சுத்திரிப்பு நாட்கள்ல இந்த 3வது முறையாக இன்றைக்கு நடக்கிறதான ஆண்டவரே சாமி, இந்த மாலை வேலையிலும் கத்தோடைய சமூகம் எங்களோட வந்து அப்படின்னா நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் எப்படி பிரியப்படுத்த வேணும் என்பதையே நாங்கள் ஆராய்ந்து ஆண்டவர் அதற்கென்று எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தந்தீர். நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர். இந்த பூமியில உண்மை தவிர ஆண்டவரை நேசிக்கக்கூடிய பிரியப்படக்கூடிய
வேற ஒன்றுமே எங்களுக்கு இல்லை சுவாமி. அப்படினால் இப்படியா ஆண்டவரே என்னென்ன காரியங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை கேட்டு அதற்கென்று எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தந்து ஆம்ஜமே இந்த மாலை வேளையும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய காணப்படுகிறான ஆண்டவரே சுவாமி, அந்த ஆண்டவரே சுவாமி கெட்ட சுவாங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து முழு சபையாரும் நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினோம். இனி இப்படிப்பட்டதான ஆண்டவரே சுவாமிங்க எங்களிடத்துல எழும்பாதபடி கர்த்தர் அவற்றை முற்றிலுமாக நீ சுட்டெரித்து போட்ட அப்படின்னா சோத்திரம். எங்களுக்கு ஒரு பூர்ண விடுதலை முழு சபையாருக்கும் தந்த அப்படின்னா சோத்திரம் ஆண்டவரே. உம்மை பிரியப்படுத்தி ஜீவிக்கிறானே நாங்கள் ஆண்டவரே நித்திய விவாகத்திற்கென்று நாங்கள் ஆண்டவரே நியமிக்கப்பட்டிருக்கப்படினால் இந்த நாட்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பை இறுக பிடித்துக் கொள்ள, உங்களுடைய கரத்தை நாங்கள் இறுக பிடித்துக் கொள்ள, உங்களுடைய அன்பை மாத்திரம் ருசிக்க இந்த நாட்களை கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். அப்படிப்பட்டதான நாளுக்கென்று நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம். அந்த நாளில் முழு சபையாரும் ஆண்டவரே சந்திக்க அந்த ஆண்டவரே சுவாமி அந்த நாளில் நாங்கள் எல்லாரும் காணப்பட கத்த கிருபதாரும். இனி நடக்குதான சுத்திருப்பு கூட்டங்களே கத்தர் ஆசீர்வதியும் நாளைக்கு நடக்குதான தேவனுடைய கத்தருடைய பந்தியும் கத்தர் பொறுப்படுத்தி எல்லாரும் தகுதியோடு கூட கத்தருடைய பந்தியை ஆண்டவரே பங்கெடுக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.